பேராசிரியர் அருணன் ஒரு ஒரு இடதுசாரி கண்கொண்டு திமுகவை பகுப்பாய்வு மதிப்பீடுதல் செய்யணும் அப்படின்றப்ப விமர்சனங்கள் இருக்கலாம், தேர்தல் அரசியல் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது 75 ஆண்டு காலம் அந்த திசையில் உயிர்ப்போடு இருப்பது ஒரு மாநில கட்சி, அதான் சொன்னார். அப்புறம் தமிழகத்தின் பங்களிப்பு அப்படின்னு சொல்றப்ப நீங்க பகுப்பாய்வு மதிப்பிடுதல்னா எப்படி சொல்லுவீங்க? எது முக்கியமான பங்களிப்பா நீங்க பாக்குறீங்க பேராசிரியர்? முதல் பங்களிப்பே திராவிட இயக்கத்துல நேரடி தேர்தல் அரசியலில் இறங்குவது என்பதே முக்கியமான பங்களிப்பு தான். பெரியார் இதை ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக, ஒரு பண்பாட்டு இயக்கமாகத்தான் நடத்த விரும்பினார். அதுல அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அவருக்கு பொது அரசியல் உண்டு. ஒரு தேர்தலில் எந்த கட்சி ஆதரிக்கிறது, தேர்தலுக்கு பிறகு அமையக்கூடிய அரசு ஆதரிப்பதா இல்லையா, இதெல்லாம் செய்வார். ஆனால் நேரடியாக திராவிட கழகத்தை தேர்தலில் கொண்டு போய் இறக்க மாட்டார். அது தேவையில்லை. அப்படி செஞ்சா நம்முடைய கோட்பாடுகளோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டி இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இங்கே ஆணி சரியாக சுட்டி காண்பித்தது போல் 1950 இருந்து ஒரு புதிய அரசியல் சாசனம் வந்த பிறகு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற நிலை வந்த பொழுது நிலைமை மாறுது. ஆக இப்பொழுதும் தேர்தல் அரசியல் பங்கு கொள்ளாமல் நாம் சொல்லுகிற திராவிட இயக்கம் முன்வைக்கிற, திராவிட கழகம் முன்வைக்கிற சமூக சீர்திருத்தம் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகளை எல்லாம் நடப்புக்கு கொண்டு வரவே முடியாது. பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அல்லது இன்னொரு ஆட்சியின் மூலம்தான் அதை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். இது சரியான பார்வையாக அண்ணாவுக்கு படல. அது 1947 ஆகஸ்ட் அந்த சுதந்திர தினத்தை ஒட்டியே நீங்க கவனிக்கலாம். அதற்கு முன்பே கருப்பு சட்டை அணிவதிலேயே அவருக்கு வேறுபாடு வந்தது. ஏன்னா இதெல்லாம் வெகு மக்களிடம் போவதற்கு ஒத்து வராது என்கிற பார்வை அவர் கொண்டிருந்தார். அது 1949 ஒரு நிகழ்வை காரணமா வச்சு, அது காரணம் தான், ஏற்கனவே இருந்த அந்த தெளிவான முடிவு நேரடி தேர்தல் அரசியல், அதற்கு பெரியார் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆகவே நாம தனி அரசியல் கட்சியை துவங்கத்தான் வேண்டி இருக்கும் என்கிற முடிவோடு அவரும் அவருடைய நெருங்கிய தம்பிமார்கள் இருந்தாங்க. அது 1949 காரியமாயிடுச்சு. அது நடப்புக்கு வந்தது. அதுவே ஒரு முக்கியமான வரலாற்று தருணம் என்று நாம் பார்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி வந்த பிறகு அரசியல் கட்சியாக உடனே தேர்தலில் வரல, நிக்கல. 57 இருந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கழகம் கொண்டிருந்த அந்த சமூக நீதி, அது தனி நாடு அப்படிங்கிறத இவர் திராவிட நாடு, தனி நாடு. பிறகு மொழி உரிமை, தமிழ் உரிமை, தமிழினுடைய பெருமை, தமிழரின் தொன்மை, இவற்றை பேசுவது, நமக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு பண்பாட்டு வரலாறு உண்டு என்பதை எடுத்து சொல்லுவது. அப்புறம் பொதுவாக அரசியல் கட்சி என்கிற முறையில ஒரு பொதுவான பொருளாதார நலன்கள், மக்கள் நல திட்டங்கள், இவற்றை கோரிக்கைகளாக அல்லது உறுதிமொழிகளாக முன்வைப்பது, இவ்வளவும் கலந்த ஒன்றை கொண்டு வர. இங்க கூட நான் அப்படி சொல்லி வரும் பொழுது நண்பர்களுக்கு சந்தேகம் வரும். திராவிட நாடுன்னு ஒன்றைக்கு எழுப்பினாரு, கோரிக்கையை வச்சாரு, பிறகு அவரே கைவிட்டாரு. அவங்க ஒரு பிரிவினை தடை சட்டத்தை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. தடை சட்டம் கொண்டு வந்தா என்னையா, அதை மீறி இயங்க வேண்டியதுதானே. ஆனா அப்பவே கைவிட்டு போனாங்க. ஆகவே அதுலேயே அண்ணா கொள்கையை கைவிட்டவர் என்றெல்லாம் பேச்சு இப்ப கூட சில பேசுறத நான் கேட்கிறேன். ஆனா நீங்க ஒன்றை உணரணும், இந்த அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணம் அதுதான் திராவிட நாடு என்று கேட்டு வந்த நிலைமை 53, 54 மாற ஆரம்பிச்சிருச்சு. மொழிவாரி மாநிலம் என்கிற கோரிக்கை வலுவாக வந்தது, குறிப்பாக ஆந்திரா. அது சாதிச்சது. அதற்கு பிறகு நேரு அரசு மாநில புனரமைப்பு குழு என்பதை ஒன்றை அமைக்க வேண்டிய அவசியம். முதல்ல காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளல இந்த மாதிரி மொழிவாரி மாநிலங்களை. அதில் உறுதியாக இருந்தது அன்று ஒன்றுபட்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டுமே. அவங்கதான் மிக தெளிவாக உறுதியாக இந்தியாவிலே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த தாய்மொழி அரசு மொழியாகும், அப்பொழுதுதான் உழைப்பாளி வர்க்கத்துக்கும் அரசுக்கும் இடையிலான நியாயமான இணைப்பு பிணைப்பு உருவாகும், அதுதான் வரலாற்று நியாயம்
ஆக இந்த கோரிக்கை வந்த உடனேயே நீங்க ஒன்றை கவனிக்கணும். 63ல கைவிடுற திராவிட நாடு, அதுக்கு முன்பே அந்த மாநில புனரமைப்பு குழுவிடம் 1954 மே 3 அன்று அண்ணா அவர்கள் சந்தித்து கொடுத்த அந்த விண்ணப்பத்துல பாருங்க, ஒரு பக்கம் திராவிட நாடு கேட்டு, இன்னொரு புறம் நான் மொழிவாரி மாநிலத்தை ஆதரிக்கிறேங்க. அதுல அவர் சொன்ன வாக்கியம் பொதுவா சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்க மொழிவாரி பிரிந்து பிறகு இன வழி கூடுவோம் என்று. அது ஒரு அலங்கார சொல்லாக. ஆனால் அந்த கமிஷன் முன்பு அந்த புனரமைப்பு குழுவிடம் கொடுத்த அந்த அறிக்கையில் முக்கியமான ஒரு வாக்கியம், நான் அதை அப்படி வாசிக்கிறேன். அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும், மொழி வழி பிரிவினை வேண்டும் என்ற இரண்டின் சேர்க்கையே திராவிட நாடு கோரிக்கையாகும். அப்ப கடைசியா கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இந்த கோட்பாடு மொழிவாரி மாநிலம் என்பதை 54லேயே ஏற்றவர். ஆனால் அதிகார பரவல் அதுதான் பின்னாடி மாநில சுயாட்சியாக உருவாகுது. அப்பவே விதை போட்டாரு, தமிழ்நாடு என்று தமிழர்களுக்கு என்று ஒரு மாநிலம் அமைக்க வேண்டும் என்று போராட்ட கலப்பு கட்டாரு. மிகப்பெரிய அந்த திராவிட நாடு கோரிக்கையை பற்றி விரிவா சொன்னதுனால நீங்க சொன்னது போல அந்த கோரிக்கையை கைவிட்டதை பலரும் விமர்சிப்பாங்க. கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கையில் கோரிக்கையை கைவிடுவது சரியான்ற கேள்வி இன்னைக்கும் திமுக மீதான விமர்சனமா இருக்கு. அந்த கோரிக்கையை கைவிட்டது சரியான நிலைப்பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிக மிக சரியான நிலைப்பாடு. நீங்க அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க சென்னை மாகாணம்னு ஒண்ணு இருந்துச்சு, அது தனி நாடாகணும், இப்படித்தான் திராவிட கழகம் இருக்கும் போதே ஆரம்பிச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதை சொல்லித்தான் நாங்க தேர்தலுக்கு போறோம்ங்கிற அடிப்படையில அதை தொடர்ந்து கடைபிடிச்சாங்க. ஆனா மொழிவாரி மாநிலம் 53, 54, 56 அமைக்கப்பட்ட உடனேயே ஆக இங்கே யதார்த்தம் என்பது மொழிவாரி மாநிலம் தானே ஒழிய அந்த பழைய சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிராவின்ஸ் அதற்கு தனி நாடு கோரிக்கை என்பது காரிய சாத்தியம் அல்ல என்பது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மலையாளிகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மொழிவாரி மாநிலம் கேட்டார்களே ஒழிய திராவிட நாடு அல்ல. நீங்க அண்ணாவினுடைய அந்த ஆற்றலை எதுல பார்க்கணும்னா, அவர் யதார்த்தத்தை நிதர்சனங்களை எதிர்கொண்டு அதற்கு ஏற்ப சில விஷயங்களில் முடிவுகளை மாற்றிக்கொண்டு அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப இது யதார்த்தம் இதுதான். அதுக்கு தான் 54 ஆதாரத்தை காமிச்சேன். இப்ப 63 தடை பண்ண உடனே அவருடைய நோக்கம் என்ன? காங்கிரஸ் ஆட்சியுடைய அன்றைய நோக்கம் என்ன? தடை பண்ணுனா இவங்க மீறுவாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை பண்ணிடலாம், நம்முடைய அரசியல் எதிரி ஒண்ணு ஒழிஞ்சிச்சியா? அப்படித்தான் அவங்களுடைய கணக்கா இருந்துச்சு. ஏன்னா 62 தேர்தல் 50 இடங்கள் வந்தாச்சு. 63 இவர் என்ன பண்ணாருன்னா, ஏற்கனவே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எப்படா கைவெல்லாம் இருந்தாரு. நீ தடை சட்டம் கொண்டாந்தியா, நல்லதா போச்சு, இங்க பாருங்க தடை விதிக்கிறாங்க, நான் என்ன பண்றது? ஆகவே மாநில சுயாட்சி. இந்த இடம் திரு அருணன் நம்ம விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன். அப்ப கோரிக்கைகள், திராவிட நாடு பிரிவினைக்கான கோரிக்கைகளுக்கான நியாயங்கள் அப்படியே இருக்கையில் உங்களுக்கு ஒரு தேசிய கட்சி ஒரு தடை சட்டம் கொண்டு வராங்க. அப்ப கட்சியை உயிர்ப்போடு வச்சுக்கணுன்றதுக்காக கோரிக்கையை கைவிடுறாங்க அப்படின்னா அந்த டிமாண்டை எப்படி சாத்தியப்படுத்தினாங்க? அதுதான் அந்த நோக்கத்திற்கு செழுமை சேர்க்கும்ல. அந்த பயணம் எப்படி இருந்ததுன்றத திரும்ப வரலாம்னு நினைக்கிறேன். சுருக்கமா நான் மீண்டும் வரேன். சுருக்கமா இதை சம பண்ணிருங்க, நான் மீண்டும் வரேன். சொல்லணும். இல்ல நான் சொல்றேன், அதுக்குத்தான் அதை வாய்ச்சி காமிச்சேன். 54 என்ன சொன்னார்னு, அதிகார பரவலும் மொழிவாரி மாநிலமும் திராவிட நாடு. அப்பவே அந்த இதுக்கு வந்துட்டாரு. ஏன்னா சென்னை மாகாணம் தனி நாடு என்கிற அது காரணங்கள் அப்படியே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதிகார பரவல் நடக்கலையா? 62 வரைக்கும் நடக்கல, 63 வரைக்கும் நடக்கல. நீங்க பிரிவினையை தடை பண்றீங்க. ஆகவே மாநில சுயாட்சி ரொம்ப கட்சி தான். அதனாலதான் 67 ஆட்சி பெற முடிஞ்சு. சரியான முடிவுங்கிறேன் கைவிட்டது. ஒரு முக்கியமான தருணமும் அதற்கான நியாயத்தையும் விரிவா பேசுனீங்க பேராசிரியர். காத்துருங்க, நான் மீண்டும் வரேன். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard